அது ஃபோமுங்க, பக்கா ஃபோம். இது லேட்டெக்ஸ் இல்ல அப்படின்னா, இல்ல சார் 6 காரு 2 இன்ச் பீஸ் 5000 ரூபாய் கொடுக்குறாங்க அப்படின்னாரு. சார் ஃபோம் வந்து நல்ல குவாலிட்டி, நல்ல ஹை டென்சிட்டி ஃபோம் என்ன ரேட் அப்படின்னு கேட்கும்போது 4000 ரூபாய் வருது. இந்த லேட்டெக்ஸ் என்ன ரேட்னு கேட்கும்போது 5000 ரூபாய் வருது அப்படின்னாங்க. அப்போ என்ன சொல்ல வரேன்னா, இந்த லேட்டெக்ஸ் ஒரிஜினல்னு சொல்லி அவருக்கு கிட்ட கொடுக்குறாங்க. ஆனா அது சிந்தடிக் லேட்டெக்ஸ், லேட்டெக்ஸ் மாதிரி இருக்கிற ஃபோம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல நிறைய பேர் வந்து 2 இன்ச் டாப்பர் வச்சிருக்கிற ஹைபிரிட் மேட்ரஸ்ல 90% அது லேட்டெக்ஸே கிடையாது. ஃபோம், பியூ ஃபோம், பாலியூரத்தின் ஃபோம், லேட்டெக்ஸே கிடையாது. அது வந்து பாத்தீங்கன்னா கலர் கலரா ப்ளூ கலர், வயலட் கலர், ஆரஞ்சு கலர், பியூர் ஒயிட் கலர், மில்க் ஒயிட், அந்த மாதிரி நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு ஷாக் ஆயிடுச்சு, என்னடா இதுதான் லேட்டெக்ஸ்னு சொல்லி வித்துட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லி நான் அப்போ அந்த சாம்பிள்ஸ் எல்லாம் வாங்கிட்டு பார்த்து திருப்பி கொடுத்துறேன். அதுக்கப்புறம் இந்த லேட்டெக்ஸ்னு நீங்க வாங்குற வாரண்டி 15 வருஷம் வாரண்டி, 20 வருஷம் வாரண்டி, 10 வருஷம் வாரண்டி, வாரண்டி அப்படிங்கிற அந்த வாரண்டி கொடுக்கறது எல்லாம் டூப்ளிகேட். பக்கா ஒரிஜினல் ரப்பர்னா கேரண்டி வரும். கேரண்டினா 10 வருஷத்துல உங்களுக்கு குழி விழுந்தாலும் திக்னஸ் மாறினாலும் கேரண்டி, அவ்வளவுதான். அப்ப கேரண்டினா என்னன்னா, நாளைக்கு பிரச்சனைனா புதுசா மாத்தி தரும். வாரண்டினா ஃபர்ஸ்ட் 10 நாள்ல ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க, அப்புறம் நமக்கு தெரியாது, அப்புறம் உங்களுடைய ஓன் ரிஸ்க். அதனால வாரண்டின்னு சொல்லி ஒரிஜினல் ரப்பர்னு சொல்லி கொடுக்குறவங்கள நம்பாதீங்க. கேரண்டி 10 வருஷம் நான் கேரண்டி தரேங்க, மேனுஃபேக்சரர் லைசன்ஸ் வச்சிருக்கேன் பாருங்க அப்படின்னு சொல்றவங்கள நம்புங்க. அப்ப இந்த ஃபேப்ரிகேட்டர் எல்லாரும் வெளியிருந்து வாங்குறாங்க, அவங்களுக்கு பிரைஸ் கம்மியா கிடைக்கணும்னு சொல்லி பாண்டட் ஃபோம் வந்து ஒரு 2000 ரூபாய் 2500 ரூபாய்க்குள்ள வரும். அது ஒரு 2 இன்ச் லேயர். லேட்டெக்ஸ் ஒரு 5000 வரும், அது ஒரு 2 இன்ச் லேயர். அப்போ அந்த மாதிரி ஒரு 4 இன்ச் திக்னஸே வந்து ஒரு 4000 ரூபாய் 5000 ரூபாய் பட்ஜெட்ல ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு 10000 ரூபாய் கொடுக்க முடியுது. 6 இன்ச் மேட்ரஸும் கதையும் அதுதான். 10000 12000 ரூபாய்க்குள்ளேயே ப்ரொடக்ஷன் காஸ்ட் இருக்கும். 30000 ரூபாய் பட்ஜெட்ல கொடுப்பாங்க. எதுக்குமே கேரண்டி கிடையாது, எல்லாமே வாரண்டி. வாரண்டினா சீட்டிங். ஆல்ரெடி மார்க்கெட்ல குர்லான், காய்ரான், ஸ்லீப்வெல், டியூரோஃப்ளெக்ஸ்னு 1008 பிராண்ட் வாரண்டி தானே கொடுக்குறாங்க. 50-60 வருஷம் ஃபீல்டில் இருக்காங்கல்ல. ஒருத்தராவது கேரண்டி கொடுக்குற மாதிரி ஒரு மேட்ரஸாவது வச்சிருக்காங்களா, ஒரு மாடல் வச்சிருக்காங்களான்னு கேளுங்க. கேரண்டி அதுக்கு தான் இங்க வேல்யூ இருக்கு. கேரண்டினா லீகலா போனா ஏதாவது ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கும். வாரண்டிக்கு ஒரு பைசா பிரயோஜனம் இல்ல, சீட்டிங், பக்கா ஏமாத்துற வேலை. அது தெரிஞ்சோ தெரியாமலோ திரும்ப திரும்ப ஏமாந்துட்டு இருக்கீங்க. இது தேவையில்லாத வேலை. பட்ஜெட் இருக்கிறவங்க தயவு செஞ்சு ஏமாறாதீங்க. பட்ஜெட் இல்ல அப்படிங்கிறவங்க என்ன வேணாலும் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ஃபினான்சியல் சிச்சுவேஷன் அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்க வேண்டியதான். பட்ஜெட் இருந்து கோடி கோடியா செலவு பண்ணி வீட்டை கட்டிட்டு லோனை வாங்கிட்டு எல்லாம் பண்ணிட்டு மேட்ரஸ்க்கு போய் இம்பார்ட்டன்ட் கொடுக்காம ஏதோ ஒரு குப்பையை வாங்கி யூஸ் பண்ணிடுறீங்க. டூப்ளிகேட் லேட்டெக்ஸ் வேற, ஒரிஜினல் லேட்டெக்ஸ் வேற, கேரண்டி வேற, வாரண்டி வேற. அடுத்த பாயிண்ட், பேக் பெயினுக்கு வந்துடுறேன். ஒரு மேட்ரஸ் வாங்குறீங்க, அந்த மேட்ரஸ் குழி விழல, திக்னஸ் மாறலன்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஈவனா இருக்கு, இப்படி குழி விழுந்துருச்சுன்னு வைங்க, பேக் போன் பெண்ட் ஆகும். குழி விழுந்தாலோ இந்த திக்னஸ் வாங்கின புதுசுல இருக்கிறத விட போக போக மாறிடுச்சு அப்படின்னாலும் கண்டிப்பா உங்களுக்கு பேக் பெயின் வரும். வேற வழி இல்லை. பேக் போன் பெண்ட் ஆனால் பேக் பெயின் வரும். போன் வந்து ஸ்ட்ரைட்டா இருக்கணும், ஈவனா இருக்கணும் நைட்டு தூங்கும்போது. அதுக்காக நாங்க இந்த ஹார்ட் மெட்டீரியல் தரோம். பேக் பெயின் இருக்கிறவங்க, வயசானவங்க, பேஷண்ட், ஓவர் வெயிட் இருக்கிறவங்களுக்கு ஹார்ட் சூப்பரா ஒர்க் அவுட் ஆகும். இதுக்கு மேல 2 இன்ச் சாஃப்ட் லேயர் கொடுக்குறோம். ரெண்டு பக்கம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பெட் குழி விழுந்தால் பேக் பெயின் வரும். குழி விழற சிச்சுவேஷன் வரும் அப்படிங்கிறதுனால தான் வாரண்டி கொடுத்து ஏமாத்துறாங்க. வாரண்டி கொடுத்தாங்கன்னா நீங்க நாளைக்கு எதுவுமே பண்ண முடியாது. வாரண்டிக்கு 10 நாளைக்கு மேல வேலிடிட்டி கிடையாது. ஏன்னா இன்னைக்கு வந்து எம்மா மேட்ரஸ் வந்தாங்க, ஃபீல்டில் ஒரு வருஷம் இருந்தாங்க, அடுத்து வேக் ஃபிட்டுக்கு வழி விட்டாங்க. இப்போ அடுத்து மே மாசம் வரைக்கும் எம்மா மேட்ரஸ் அதிகமாக அட்வர்டைஸ்மெண்ட், செலிபிரிட்டிஸ், சாரி அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கெல்லாம் காசு கொடுக்க மாட்டாங்க. அடுத்த ஒரு மே மாசம் வரைக்கும் பாருங்க, வெயில் காலத்துல வரவே மாட்டாங்க, அட்வர்டைஸ்மெண்ட்டே பண்ண மாட்டாங்க. அடுத்து வேக் ஃபிட் வருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் அந்த அளவுக்கு இருக்கு. இப்போ டியூரோஃப்ளெக்ஸ், ஸ்லீப்பல் மாதிரி ஒரு ஃபோம் கம்பெனியில் போயிட்டு ஃபோம் வாங்கி மேலே இருக்கிற லேபிள், பேக்கிங், நேம் மட்டும் போட்டு நல்லா ஆட் கொடுத்து கோடி கோடியா சம்பாதிச்சுட்டு எஸ்கேப் ஆயிருவாங்க. அப்போ மேட்ரஸ்னு பார்க்கும்போது ஃபோம், ஸ்ப்ரிங், காயர், மெமரி ஃபோம், ஜெல் ஃபோம்ல பயங்கரமான ப்ராஃபிட் இருக்கு. அது ரெகுலராகவே ப்ராஃபிட் அவங்க பார்த்து பழகிட்டாங்க, பல வருஷமா ஃபீல்டில் இருக்காங்க. ஆனா ஒருத்தர் கூட கேரண்டி கொடுக்கறது இல்லை. கேரண்டி மஸ்ட். கேரண்டிங்கிறது எனக்கு பட்ஜெட்டே பிரச்சனை இல்லை, நான் 70,000 80,000 1 லட்சத்துக்கு மேட்ரஸ் வாங்குறேன், ஆனா யாரும் கேரண்டி கொடுக்கல அப்படிங்கும்போது நீங்க ஏமாந்துட்டீங்கன்னு அர்த்தம். ரொம்ப சிம்பிள் நான் சொல்ல போனா. அதனால லேட்டெக்ஸ் வாங்குறீங்கன்னா கேரண்டி கொடுத்தா வாங்குங்க, இல்லைன்னா என்னன்னு கேளுங்க. அதை விட்டுட்டு நம்ம வந்து மேட்ரஸ் வாங்கணும் 15 வருஷம் வாரண்டி, 15 வருஷம் வாரண்டி, திரும்ப அந்த வார்த்தையை கேட்டு 15 வருஷம் லைஃப் வந்துடும் நினைச்சுக்கிறீங்க. 15 வருஷம் வாரண்டி கொடுத்தா 15 வருஷம் லைஃப் வரது இல்ல. 15 வருஷத்துல ஏதாவது பிரச்சனைனா நான் சர்வீஸ் பண்ணி தரேன்னு சொல்றாங்க. ஆனா அன்னைக்கு என்ன நிலைமை, அவங்க மார்க்கெட்ல இருப்பாங்களா, ஃபீல்டில் இருப்பாங்களான்னு தெரியாது. அதை நீங்க தெரிஞ்சு தயவு செஞ்சு மேட்ரஸ் வாங்கினா, ஒரிஜினல் லேட்டெக்ஸ் வாங்கினா, ஃபுல் லேட்டெக்ஸ் வாங்கினா கேரண்டி வாங்குங்க. கேரண்டின்னு தெரியாமலே கேட்காமலே, ஏன்னா நிறைய மேட்ரஸ் கம்பெனி இருக்காங்க, சிக்னேச்சர் ஃபோம், ஜேசி ஃபோம், நிறைய கேரளால இருக்காங்க. அவங்க யாருமே மேட்ரஸ் பண்றது கிடையாது. மோஸ்ட்லி எக்ஸ்போர்ட் பண்றாங்க, லோக்கல்ல இருக்க டிஸ்ட்ரிபியூட்டர், டீலர் கம்பெனிகளுக்கு சப்ளை பண்றாங்க. அவங்களால மேட்ரஸ் பண்ண முடியாதான்? பண்ணா கம்பெனி பேர் கேடும், கேரண்டி கொடுக்க முடியாது, அதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியாது. பெரிய தலைவலி. மார்க்கெட்டிங், டிஸ்ட்ரிபியூட்டர் அவுட் ஸ்டாண்டிங் போச்சுன்னா பிரச்சனை. இப்போ நான் பொள்ளாச்சியில் ஒருத்தர் சொன்ன பாத்தீங்களா, அவர் அவ்வளோ அவுட் ஸ்டாண்டிங் கொடுத்து ஏமாந்ததுக்கு அப்புறம், கிரெடிட் எல்லாம் கொடுத்து ஏமாந்ததுனால இப்போ அவர் ரா மெட்டீரியல் மட்டும் தான் சேல் பண்றாரு, மேட்ரஸே கொடுக்கறது இல்லைங்க. கொடுத்தா ரெடி கேஷ்னா மேட்ரஸ் கொடுக்குறேன், இல்லைன்னா இல்ல அப்படிங்கிற லெவலுக்கு அவங்க வந்துட்டாங்க. அப்படிங்கும்போது மேட்ரஸ் ஒன்னு ஒரு நல்ல குவாலிட்டி, பல வருஷமா ஃபீல்டில் இருக்கும், சொந்த ப்ராடக்ட் அப்படின்னா நம்ம இண்டோ ஃப்ரெஞ்ச் மட்டும் தான் 57 வருஷமா லேட்டெக்ஸ் மட்டும் பண்ணிட்டு இருக்கோம். டன்ல ப்ரோசஸ் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பண்ணிட்டு இருக்கோம். வேற எதுவுமே நம்ம பண்றது கிடையாது. மற்ற எல்லாருமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு லேட்டெக்ஸ்னு சொல்றாங்க, ஆனா அது லேட்டெக்ஸானு தெரிஞ்சுக்கிறதுக்கு 10 வருஷம் கேரண்டி. ஒன்று வெப்சைட்ல போயிட்டு ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் வரணும். உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் 10 வருஷம் கேரண்டி இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க சைட்ல இருந்து ஒரு ப்ரூஃப் உங்களுக்கு மெயில் வரணும், அல்லது ஒரு கேரண்டி கார்டாவது பிரிண்ட் பண்ணி சைன் பண்ணி தரணும். அதுல வந்து இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் படிச்சுக்கோங்க, தெளிவா படிச்சுக்கோங்க. இந்த மேட்ரஸ்க்கு நாங்களானாலும் யாரானாலும் மேல இருக்கிற கவருக்கு நம்ம கேரண்டி கொடுக்க மாட்டோம், உள்ள இருக்கிற இந்த ரா மெட்டீரியலுக்கு தான் கேரண்டி கொடுக்குறோம். இது வந்து குழி விழுந்தாலும் திக்னஸ் மாறினாலும் புதுசா மாத்தி கொடுத்துரும். அப்படிங்கும்போது அதெல்லாம் தெரிஞ்சு தயவு செஞ்சு வாங்குங்க. ஃபுல் லேட்டெக்ஸ்னு சொல்லிட்டு
டூப்ளிகேட் லேட்டெக்ஸை வாங்காதீங்க. லேட்டெக்ஸ் இல்லாம சாதா மெட்டீரியலுக்கு போயிட்டு லட்சக்கணக்கிலையும் 1000கணக்கிலையும் செலவு பண்ணாதீங்க. ஒரிஜினல் ரப்பர்லாம் ஒரு 25,000 சிங்கிள் பெட் 25 ரூபாயிலிருந்து மேக்ஸிமம் கிங் சைஸ் ஒரு 8 இன்ச் ஒரு 60,000-66,000 தான் இருக்கும். அதுக்கு மேல கிடையாது. இப்ப ஸ்ப்ரிங் பெட் வாங்குறீங்க, மெமரி ஃபோம் பெட் எல்லாம் 70,000 80,000 வாங்குறீங்க. அதுல என்ன இருக்கு? ஃபோம்ல எல்லாம் பக்கா பயங்கர மார்ஜின் இருக்கு. ஃபோமுங்கிறது ப்ரொடக்ஷன் காஸ்ட் ரொம்ப 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 கம்மி. அதனால ஃபுல் லேட்டெக்ஸ் வாங்குறவங்க கேரண்டி கொடுத்தா வாங்குங்க. இல்லன்னா எனக்கு கால் பண்ணுங்க. நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. கால் பண்ணி இந்த மாதிரி மேட்ரஸ் வாங்குற ஐடியால இருக்கேன், இந்த மேட்ரஸ் பார்த்திருக்கேன், இதை பத்தி உங்க ஒப்பீனியன் என்னன்னு கேளுங்க. நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். தேங்க்யூ.